அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சென்ற பதிவில் கையெழுத்து பற்றி விவரமாக சொல்லியிருந்தேன். அதில் கையெழுத்தை மாற்றினால் வாழ்க்கை, வசதி, வாய்ப்பு அனைத்தும் மாறிவிடுமா என்று கேட்கின்றீர்கள். கிடைக்கும் என்பதால் தான் நான் அதை ஆணித்தரமாக சொல்கிறேன். முதலில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அடுத்தவற்றை நம்புங்கள். நம்மால் முடியும் என்ற எண்ணம் எனக்கு எப்படி இருக்கிறதோ அதேபோல் உங்களுக்கும் இருக்க வேண்டும். கையெழுத்தை மட்டும் மாற்றினால் சரியாக போகுமா என்றால் போகவே போகாது. முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும். ஆழ் மனதில் பதிந்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் சில நண்பர்களிடம் சொல்வோம், நான் நாளை சென்னை செல்கிறேன், காலை திருமண வீட்டில் கலந்துவிட்டு இரவு ட்ரெயின் ஏறி நாளை மறுநாள் மதுரை வந்து விடுவேன் என்று சொல்வோம். எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? டிக்கெட் ரிசர்வ் செய்து வைத்திருக்கின்றோம், பிளான் தயார் செய்து வைத்திருக்கின்றோம், நடக்கும் என்ற நம்பிக்கையில் உறுதியாக பேசுகிறோம். ஒருவேளை டிக்கெட் கிடைக்கவில்லை என்றால், ட்ரெயின் போகவில்லை என்றால், அங்கு டிராஃபிக் அதிகம் இருக்கிறது என்று பேப்பரில் படிக்கின்றோமே, இப்படியெல்லாம் யோசித்தால் தடங்கள் தான் வரும். நீங்கள் நினைக்க வேண்டியதை ஆழ் மனதில் பதியும் அளவிற்கு நீங்கள் நினைத்து செயல்பட்டால் உங்கள் எண்ணங்கள் செயலாக உருவெடுத்து மூளைக்கு நிறைய பயிற்சி கொடுத்து மூளை அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதன் மூலம் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை வைத்துத்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஏதோ மாற்றிவிட்டோம் சரியாக வரும் என்று தூங்கி எழுந்திருந்தால் ஒரு நாள் தேதி தான் மாறும், ஆனால் எந்த முன்னேற்றமும் இருக்காது. முயற்சி ஒன்று தான் முக்கியமானது. அது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும், உழைப்பு வீண் போகக்கூடாது. முயற்சி வீண் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதே நேரத்தில் என்ன இலக்கை நோக்கி நம்ம செல்கின்றோம் என்கிற கவனம் உங்களுக்கு தான் இருக்க வேண்டும். அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே முழுமையான வெற்றி பெற முடியும். அதற்கு உங்கள் கையெழுத்தும் ஒரு காரணமாக இருக்கும். நன்றி நன்றி. என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு இதில் உள்ள ஃபோன் நம்பரில் விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.